ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு திருவம்பாவை பாடல் 3 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். திருவம்பாவை பாடல் 3. முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் அனந்தன் அமுதன் என்று அல்லுரிதர் தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடையீர் பாங்குடையீர் புத்தடையோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோ அறிவோமோ சித்தம் மழையார் பாடரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரெம்பாவாய். இது பாடல். இப்ப இந்த பாடலுக்கான விளக்கம். இந்த பாடல்ல அடியவர்கள் துணை கொண்டு நாம் சென்றால் ஆண்டவனை அடைவது உறுதி. பலவீனமான எண்ணங்கள் நமக்கு தோன்றும் போது நாம உறுதி வாய்ந்த ஒரு சிந்தனையோடு இருப்போமேயானால் அது நல்வழிப்படுத்தி நம் மனதை நல்வழிப்படுத்தி நாம நல்வழியில் செல்லும் பொழுது அது நமக்கு என்ன பண்ணும், நம் வாழ்க்கையை முன்னேற்றி கொடுக்கும். அது மாதிரி இந்த பாடல்ல இரு பெண்களின் உரையாடலோடு அமைந்த ஒரு பாடல் என்று கூட சொல்லலாம். இப்ப எழுப்புகின்ற பொன் சொல்றா, முத்து போன்ற வெண்மையான பற்களை உடையவளே, முத்தென்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்து என் என்று சொல்லும் போது நீ முத்து போன்ற வெண்மையான பற்களை உடையவளே அப்படின்னு. முத்துன்னு சொல்ல உடனே நம்ம என்ன நினைப்போம், தூத்துக்குடி தான் போகணும் முத்து எடுக்கிறதுக்குன்னு சொல்லுவோம். முத்துடன் இணைந்ததுதான் பாண்டி நாடு. முத்து என்றால் பெண்கள் விரும்பி அணியக்கூடிய ஒரு அணி என்று கூட சொல்லலாம். இதை எல்லாமே ஒன்று சேர்த்து அழகாக அந்த பெண்ணினுடைய பற்களுக்கு ஓமையாக இங்கே சொல்லி இருக்கின்றார் ஆசிரியர். முன்பெல்லாம் நீ என்ன பண்ணுவேன்னா எங்களுக்கு முன் எழுந்து வந்துருவ, வந்து என் அப்பனே அனந்தனே அமுதனே என்று இனிக்கு இணைக்கு இறைவனை எப்பொழுது புகழ்ந்து கொண்டே இருப்பாய். அத்தன் அனந்தன் அமுதன் என்று ஆளுடைய தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். எப்போதுமே நீ என்ன பண்ணுவ, வாயார முன்னாடியே எழுந்து எங்களுக்கெல்லாம் முன்னாடி எழுந்து நீ எதிர் வந்து அப்பனே அனந்தனே அருமுதனே என்றெல்லாம் எனக்கு இறைவனை எப்பொழுதுமே நீ புகழ்ந்து கொண்டே பேசிக்கொண்டே இருப்பாய். இப்பொழுது நீ உன் வாசற்கதவை திறப்பாயாக என்று சொல்றாங்க. அப்ப உள்ளே இருப்பவர் சொல்றா, நீங்கள் அனைவருமே இறைவனிடம் பற்று உடையவர்கள், இறைவன் புகழும் பேறு பெற்றவர்கள், இறைவன் புகழ்கின்ற பேறு பெற்றவர்கள், 10 குணமுடைய இறைவனின் புகழ்பாடும் பெரியவர்கள் பலர் உண்டு. இறைவனை பத்தி பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் புதிய அடிமை. நான் இறைவன்கிட்ட பாடும்போது நான் இப்பதான் புதுசா வரேன். நான் ஆன்மீகத்துல ஊர்ன பெரியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் பெருமையால் என்னுடைய சிறுமையை நீக்கி கொள்ளல் ஆகாதோ என்றாள். என்னுடைய சிறுமையை நீங்க இப்போ நான் தப்பு செஞ்சிருந்தா அதை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ அவங்க எழுப்புறவங்க சொல்றாங்க, உன் அன்புடைமை எங்களுக்கு எப்போதோ தெரியும். இதனால் தெரியாமையா நாங்கள் இருக்கிறோம், உன் அன்பை பற்றி எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் அதை எப்பொழுதோ அறிவோம். பழமை வாய்ந்த பெரியவர்களோடு புதியவர்கள் ஒன்று சேர்ந்து இறைவனை தொழும்போது ஆண்டவனை அடையலாம். புதியவர்கள் பழையவர்களோடு புதியவர்கள் சேரும் போது என்று சொன்னால் ஆன்மீகத்தில் ஊர்ன பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கூட நாம் சென்று இறைவனை தொழும்பொழுது அவங்க பல விஷயங்களை இறைவனை பற்றி சொல்லுவாங்க. நம்மளுடைய மனசுல தெரியாத விஷயங்களை எல்லாம் அவங்க இறைவனை பற்றி தெரியாத விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. அப்போ தானாகவே நம்மளுடைய மனதை என்ன பண்ணணும், அந்த இறைவன் மேல நாடி செல்லும். அது மட்டுமல்ல, இறைவன் இப்படிப்பட்ட புகழ் உடையவனா, இவ்வளவு பாசமுடையவனா, இவ்வளவு சிந்தனை உடையவனா, இவ்வளவு ஆற்றல் உடையவனா என்பதை எல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லும் பொழுது நாம் அதை கேட்க கேட்க என்னன்னா பக்தியினூடே நாம் தானாகவே என்ன பண்ணுவோம், இணைந்து விடுவோம். அதனால நாம எப்போ போனாலும் புதியவர்கள் என்ன பண்ணோம், பழையவர்களோடு சேர்ந்து ஒன்று சேர்ந்து இறைவனை தொழும் பொழுது ஆண்டவனை நாம் அடைவதற்கான வழிகளை அவங்க ரொம்ப ஈஸியாக நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதை நம்ம பார்க்கும்போது ஆண்டவனை எளிதில் அடையலாம் என்பதை
அழகாக இந்த பாடலிலே மாணிக்க வாசக பெருமாள் கூறியிருக்கின்றார். நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.